CPA Chalkpiece Academy HD Design Your Future and Educational Channel. Hi teachers, PGTRB எக்ஸாமிற்கான பொருளியல் பாடத்திலிருந்து 1000 வினா விடைகள் உங்களுக்காக. இது பார்ட் நம்பர் 16. இந்த வீடியோவில் உங்களுக்கு கேள்விகள் மட்டுமே வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8825749308. உடனே பேப்பரை பேனாவையும் எடுங்கள். இந்த தேர்வை நம்பிக்கையுடன் எழுதுங்கள். வாழ்த்துகளுடன் உங்கள் மதிப்பெண்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். PGTRB பொருளியல் பாடத்தில் தேர்வு எழுத காத்திருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன்னாடி மொத்தம் 15 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. தற்பொழுது இது உங்களுக்கு மாடல் எக்ஸாமாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பாட்டில் உங்களுக்கு 751வது கேள்வியிலிருந்து 800வது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு வினாக்களாக மட்டுமே வழங்கப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்குங்க. உங்கள் விடைகளை கேள்வியை வாசித்தவுடன் அதனுடைய ஆப்ஷன்ஸ்களை நீங்கள் ABCD மற்றும் அதனுடைய விடைகளையும் சேர்த்து எழுதி உடனே நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களது விடைகள் சரியானவையா என்பதை உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு விடைகள் அனுப்பப்படும். இப்போ நம்ம 751வது கேள்வி பார்க்குறோம். உடன் தொடர்பு பகுப்பாய்வினை கண்டறிந்தவர். உடன் தொகுப்பு பகுப்பாய்வினை கண்டறிந்தவர். ஆப்ஷன்ஸ்: A. கிராக்ஸ்டன் மற்றும் கவுடன், ரொனால்ட், BC மகளனோபிஸ், சர் பிரான்சிஸ் கால்டன். 752வது கேள்வி. தேசிய மாதிரி கூரெடுத்தல் அலுவலகம் டேஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தேசிய மாதிரி கூரெடுத்தல் அலுவலகம் டேஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஆப்ஷன்ஸ்: இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைச்சகம், இந்திய பணியாளர் ஆணையம், இந்திய புள்ளியியல் அமைச்சகம். எதுவுமில்லை. 753வது கேள்வி. புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். கிராக்ஸ்டன் மற்றும் கவுடன், ரொனால்ட் ஃபிஷர், BC மகளனோபிஸ், சர் பிரான்சிஸ் கால்டன். 754வது கேள்வி. திட்ட விளக்கத்தை அறிமுகப்படுத்தியவர். திட்ட விளக்கத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன்ஸ்: கார்ல் பியர்சன், ரொனால்ட், BC மகளனோபிஸ், சர் பிரான்சிஸ் கால்டன். PGTRB தேர்வு எழுத காத்திருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்களுக்கு நமது சாக்பீஸ் அகாடமியின் வாட்ஸ்அப் குழுவில் சேர விருப்பம் இருந்தால் அந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோவிற்கான PDF ஆனது நமது குழுவில் ஷேர் செய்யப்படும். இந்த மாடல் எக்ஸாமை நீங்கள் எழுதி விடைகளை எங்களுக்கு நமது வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பும்போது உங்களுக்கு விடைகள் மட்டும் அனுப்பி வைக்கப்படும். இதனுடைய மொத்த PDF ஃபைலும் வேணும் அப்படின்றவங்க நமது வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு குழுவில் அந்த PDF ஃபைல் பகிரப்படும். இப்போ நம்ம 755வது கேள்வி பார்க்குறோம். பொருளாதார அளவையியல் என்ற பாடத்தை உருவாக்கியவர். பொருளாதார அளவையியல் என்ற பாடத்தை உருவாக்கியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பிரான்சிஸ் கால்டன், ராக்னர் ஃப்ரிக்ஸ், கவுடன், கிராக்ஸ்டன். 756வது கேள்வி. கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது டேஷ். கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது டேஷ். ஆப்ஷன்ஸ்: முதல் நிலை விவரம், இரண்டாம் நிலை விவரம், வெளியிடப்பட்ட விவரம், தொகுக்கப்பட்ட விவரம்.
757வது கேள்வி. ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகரித்து செல்லும் பொழுது மற்றொரு மாறி குறைந்து சென்றால் உடன் தொடர்பு கெழுவின் அளவு எவ்வாறாக இருக்கும்? ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகரித்து செல்லும் பொழுது மற்றொரு மாறி குறைந்து சென்றால் உடன் தொடர்பு கெழுவின் அளவு எவ்வாறாக இருக்கும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முழு நேர்மறையாக, எதிர்மறையாக, முழு எதிர்மறையாக, 0. 758வது கேள்வி. சர்வோதய திட்டம் டேஷ் ஆண்டில் முன்மொழியப்பட்டது? சர்வோதய திட்டம் டேஷ் ஆண்டில் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1950, 1960, 1970, 1980. 759வது கேள்வி. சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர்? சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மகாத்மா காந்தி, வினோபா பாவே, ஜெயப்பிரகாஷ் நாராயணன், காரல் மார்க்ஸ். 760வது கேள்வி. உலகிற்கு திட்டமிடலை அறிமுகப்படுத்திய நாடு? உலகிற்கு திட்டமிடலை அறிமுகப்படுத்திய நாடு? ஆப்ஷன்ஸ்: இங்கிலாந்து, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா. 761வது கேள்வி. உலக வங்கி அறிக்கையின்படி நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளின் தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி? உலக வங்கி அறிக்கையின்படி நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளின் தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: $906 மற்றும் அதற்கும் குறைவு, $906க்கும் $11,115க்கும் இடையில், $11,116க்கும் மேல், எதுவும் இல்லை. இதில் உங்களது விடை என்ன? 762வது கேள்வி. நிதி ஆயோக் அமைப்பு முறையில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை? நிதி ஆயோக் அமைப்பு முறையில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1, 2, 4, 5. 763வது கேள்வி. கண்ணுக்கு புலனாகும் மூலதனம் என்பது? கண்ணுக்கு புலனாகும் மூலதனம் என்பது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கல்வி, ஆராய்ச்சி, பண்டங்கள், இயந்திரங்கள். 764வது கேள்வி. வறுமையின் நச்சு சுழற்சி என்ற கருத்தினை விளக்கியவர்? வறுமையின் நச்சு சுழற்சி என்ற கருத்தினை விளக்கியவர் யார்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ராக்னர் நர்க்ஸ், டக்ளஸ் சி நார்த், தாமஸ் பிக்கெட்டி, அம்பேத்கர். 765வது கேள்வி. மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது என கூறியவர்? மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது என கூறியவர்? ஆப்ஷன்ஸ்: ராக்னர் நர்க்ஸ், டக்ளஸ் சி நார்த், தாமஸ் பிக்கெட்டி, அம்பேத்கர். 766வது கேள்வி. மோனாட் திட்டம் பிரான்ஸ் நாட்டில் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மோனாட் திட்டம் பிரான்ஸ் நாட்டில் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1947லிருந்து 1950 வரைக்கும், 1946லிருந்து 1951 வரைக்கும், 1951லிருந்து 1955 வரைக்கும், 1956லிருந்து 1960 வரைக்கும். 767வது கேள்வி. முதல் திட்டக்குழுவின் தலைவர்? முதல் திட்டக்குழுவின் தலைவர்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜெயப்பிரகாஷ் நாராயணன், எம்என் ராய், பிசி மகளனோபிஸ், ஜவஹர்லால் நேரு. 768வது கேள்வி. சரிசம வளர்ச்சி உத்தியை பரிந்துரை செய்தவர்? சரிசம வளர்ச்சி உத்தியை பரிந்துரை செய்தவர்? ஆப்ஷன்ஸ்: விஸ்வேஸ்வரையா, ஜோசப் சும்பிட்டர், நர்க்ஸ்,
தாதாபாய் நவ்ரோஜி. 769வது கேள்வி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு வளரும் பொழுது உயர்வகை தொழில்நுட்பங்கள் பிறக்கும் என்று கூறியவர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு வளரும் பொழுது உயர்வகை தொழில்நுட்பங்கள் பிறக்கும் என்று கூறியவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: விஸ்வேஸ்வரய்யா, ஜோசப் சும்பீட்டர், நர்க்ஸ், தாதாபாய் நவ்ரோஜி. 770வது கேள்வி. எம்என் ராய் வழங்கிய திட்டம். எம்என் ராய் வழங்கிய திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மக்கள் திட்டம், காங்கிரஸ் திட்டம், பாம்பே திட்டம், எதுவுமில்லை. 771வது கேள்வி. கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு, விஸ்வேஸ்வரய்யா திட்டம். இந்த 4 திட்டங்களினுடைய ஆண்டின் வரிசைப்படுத்தி அதனுடைய விடையை தேர்ந்தெடுங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1, 2, 3, 4. 4, 3, 2, 1. 1, 2, 4, 3. 2, 1, 4, 3. 772வது கேள்வி. அழிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் டேஷ். அழிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சேமிப்பு குறைவாகவே உள்ளது, முதலீடு குறைவாகவே உள்ளது, திறன்மிக்க அரசு உள்ளது. ஏ மற்றும் பி. 773வது கேள்வி. காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் சட்டம் டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் சட்டம் டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1981, 1971, 1983, 1973. 774வது கேள்வி. பெட்ரோல் டேஷ் வாயுவை வெளியிடுகிறது. பெட்ரோல் டேஷ் வாயுவை வெளியிடுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். 775வது கேள்வி. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிகமான உவர் நிலங்கள் இல்லை? கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிகமான உவர் நிலங்கள் இல்லை? ஆப்ஷன்ஸ்: பஞ்சாப், ஹரியானா, கேரளா, உத்தரப்பிரதேசம். 776வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது பசுமைக்குடில் வாயுக்களில் இல்லாதது? கீழ்கண்டவற்றுள் எது பசுமைக்குடில் வாயுக்களில் இல்லாதது? ஆப்ஷன்ஸ்: நைட்ரஸ் ஆக்சைடு, ஆக்சிஜன், மீத்தேன், கரியமில வாயு. 777வது கேள்வி. ஏடிஎம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நம்ம பணம் எடுக்கிற மெஷின் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த ஏடிஎம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இது உலக லெவலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உலகத்தில் எப்பொழுது ஏடிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டன்றது தான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1957, 1977, 1997, 1967. 778வது கேள்வி. ஆர்டிஜிஎஸ்ஸின் விரிவாக்கம். ஆர்டிஜிஎஸ்ஸின் விரிவாக்கம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ், ரேர் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ், ரியல் டைம் கிராஸ் சர்வீஸ். இதில் உங்களுடைய விடை எது?
779வது கேள்வி பார்க்குறோம். சிட்கோ என்பது டேஷிற்கு உரிமையானது. சிட்கோ என்பது டேஷிற்கு உரிமையானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாநில அரசு, மத்திய அரசு, மத்திய மாநில அரசுகள், எதுவுமில்லை. இந்த வீடியோவை முழுமையமாக பார்த்து அதை வாசிக்கிறதையும் காதால் கேட்டு கண்ணால் அந்த வார்த்தைகளை நீங்களும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களும் உங்களுக்கு விடைகளை கண்டுபிடிச்ச பின்னாடி மைண்டில் பதிவாகிவிடும். அதற்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இப்போ 780வது கேள்வி பார்க்குறோம். மாநில தொழில் நிதி கழகங்கள் டேஷ் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. மாநில தொழில் நிதி கழகங்கள் டேஷ் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1951, 1981, 1991, 2001. 781வது கேள்வி. தற்போதுள்ள செலவு கோட்பாடுகளில் நீண்டகால சராசரி செலவு கோடு டேஷ் வடிவில் இருக்கும். தற்போதுள்ள செலவு கோட்பாடுகளில் நீண்டகால சராசரி செலவு கோடு டேஷ் வடிவில் இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எஸ், வி, எல், டபிள்யூ. இதில் எந்த வடிவில் அந்த நீண்ட கால சராசரி செலவு கோட்பாடு இருக்கும்? 782வது கேள்வி. விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையை அப்பண்டத்தின் டேஷால் பெருக்க கிடைப்பது மொத்த வருவாய் எனப்படும். விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையை அப்பண்டத்தின் டேஷால் பெருக்க கிடைப்பது மொத்த வருவாய் எனப்படும். என்னுடைய ஆப்ஷன்ஸ் விலை, எண்ணிக்கை, விற்பனை, எதுவுமில்லை. 783வது கேள்வி. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் என கூறியவர். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் என கூறியவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் போம் போவர்க், மார்ஷல், ஆடம் ஸ்மித், ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர். 784வது கேள்வி. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. என்னுடைய ஆப்ஷன்ஸ் வளர்ந்து செல் விகித அளவு, குறைந்து செல் விகித அளவு, மாறா விகித அளவு, மாறும் விகித அளவு. 785வது கேள்வி. குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் விகித அளவு விளைவு விதி, மாறும் விகித அளவு விளைவு விதி, சம அளவு உற்பத்தி கோடு, தேவை விதி. 786வது கேள்வி. தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். ஆப்ஷன்ஸ் ரிகார்டோ, கீன்ஸ், மார்ஷல், வாக்கர். 787வது கேள்வி பார்க்குறோம். நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர். நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மில், வாக்கர், கிளார்க், ரிகார்டோ. 788வது கேள்வி. பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி விலை கோட்பாடு, காரணி விலை கோட்பாடு, கூலி கோட்பாடு, வட்டி கோட்பாடு. 789வது கேள்வி. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் கேரளா, வங்காளம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. 790வது கேள்வி. முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு.
முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1941, 1951, 1924, 1914. 791வது கேள்வி, வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர்? வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர்? திட்டக்குழு, நேரு, மோரிஷ், பிஸ்வாஜித். 792வது கேள்வி, இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் இச்சொற்றொடரை கூறியவர்? இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் இச்சொற்றொடரை கூறியவர்? என்னுடைய ஆப்ஷன்ஸ் ஆடம் ஸ்மித், காந்தி, அமர்த்தியா சென், சர் மால்கம் டார்லிங். 793வது கேள்வி, எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1965, 1970, 1975, 1980. 794வது கேள்வி, மதுரா வங்கி அமுல்படுத்தப்பட்ட ஆண்டு? மதுரா வங்கி அமுல்படுத்தப்பட்ட ஆண்டு? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2000, 2005, 2010, 2015. 795வது கேள்வி, சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் டேஷ் எனப்படும்? சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் டேஷ் எனப்படும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சாய்வு விகிதம், வெட்டு, மாறுபாடு, மாறிலி. 796வது கேள்வி, நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு டேஷ் ஆகும்? நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு டேஷ் ஆகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1, 0, எண்ணிலி, எண்ணிலி அல்ல. 797வது கேள்வி, கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு டேஷ் உறுப்பால் குறிப்பிடப்படும்? கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு டேஷ் உறுப்பால் குறிப்பிடப்படும்? என்னுடைய ஆப்ஷன்ஸ் நடுவான, விலை, அளவு, நிலையான மதிப்பு. 798வது கேள்வியை பார்க்குறோம். தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்காக செய்யும் செலவு? தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்காக செய்யும் செலவு. ஆப்ஷன்ஸ் உண்மை செலவு, வெளியுறு செலவு, பணச்செலவு, உள்ளுறு செலவு. 799வது கேள்வி பார்க்குறோம். உற்பத்தியாளர் சமநிலையை அடையும் புள்ளி? உற்பத்தியாளர் சமநிலையை அடையும் புள்ளி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம் விலை வீதத்தை விட அதிகமாக இருந்தால். இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம் விலை வீதத்தை விட குறைவானால். இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம் விலை வீதம் சமமாக இருந்தால். சம உற்பத்தி கோடும் சம உற்பத்தி செலவு கோடும் வேறுபட்டிருந்தால். இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி 1000 வினா விடைகளினுடைய 800வது கேள்வி. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி. என்னுடைய ஆப்ஷன்ஸ் சராசரி உற்பத்தியை விட அதிகமாக இருக்கும், சராசரி உற்பத்தியை விட குறைவாக இருக்கும், அதிகரிக்கும், ஏ மற்றும் பி. இதில் உங்களுடைய விடை என்ன என்பதை குறித்து அத்துணை விடைகளையும் ஏபிசிடி என்ற எழுத்துக்களையும் குறிப்பிட வேண்டும் மற்றும் அதனுடைய விடைகளான அந்த வார்த்தைகளையும் குறிப்பிட்டு எழுதி நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு விடைகள் அனுப்பி வைக்கப்படும். நமது PDF ஃபைலானது வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடப்படும். நீங்கள் அதை டவுன்லோட் செய்து வைத்து கொள்ளலாம். இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது.
உங்களுக்கு PDF ஃபைல் நமது குரூப்பில் பதிவிடப்படும். நமது வீடியோவை ஸ்கிப் செய்து பார்க்காமல் அத்தனை நிமிடங்களையும் முழுமையாக பார்த்து விடையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வினாக்களுடன் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.